செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக. என்ன கொடுத்திருக்காங்க? இலக்கண குறிப்பு உவமை, அடுக்கு தொடர், எண்ணுமை, உருவகம், விடை தெரியவில்லை. செல்வ செவிலிக்கு இலக்கண குறிப்பு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி உருவகம். உருவகம் அப்படி பாத்தீங்கன்னா செல்வ செவிலி. அப்போ இதுல வந்து உவமையும் உவமிக்கப்படும் பொருளுமே வந்து என்னது சேர்ந்து வந்திருக்கு. செல்வ செவிலி. இந்த செவிலி தாய வந்து என்னது செல்வ தாயாக சொல்றாங்க. அப்ப வந்து என்னது உவமையும் அந்த உவமிக்கப்படும் பொருளுமே வந்து என்னது சேர்ந்து வந்திருக்கு. அப்படி உருவகப்படுத்தி வந்திருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? உருவகம் சொல்லுவோம். அப்போ இந்த செல்வ செவிலி இதோட இலக்கண குறிப்பு என்னன்னா உருவகம். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்கள்ல வந்து குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இது சிவை தாமோதரம், வா சுவ மாணிக்கம், தோப்போ மீனாட்சி சுந்தரனார், சீனி வெங்கடாசாமி. விடை தெரியவில்லை. இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் வந்து என்னது திராவிட மொழிகள்ல ஆய்வுக்கு வந்து பங்களிப்பு செய்தவர்கள வந்து ஒரு முக்கியமான ஒருத்தங்க. குறுந்தொகை நூலின் பாவகை. குறுந்தொகை நூலின் பாவகை என்னன்னு பாத்தீங்கன்னா கலிப்பா கொடுத்திருக்கு, வஞ்சிப்பா கொடுத்திருக்கு, வெண்பா கொடுத்திருக்கு, அகவற்பா கொடுத்திருக்கு. இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அகவற்பா. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? இன்னா 40 கொடுத்திருக்கு, நான்மணி கடிகை, நாலடியார், சிறுபஞ்ச மூலம். விடை தெரியவில்லை. இந்த பெருமுத்திரையர்கள் பத்தி எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலடியார். இந்த நூல்ல தான் வந்து பெருமுத்திரையர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை தோல் இந்த உவமை பொருளுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. வேய்ப்புரை ஃபர்ஸ்ட் தென்னை போன்ற தோல்னு கொடுத்திருக்கு, பளிங்கு போன்ற தோல், மூங்கில் போன்ற தோல், வாழை போன்ற தோல். விடை தெரியவில்லை. வேய்ப்புரை வேய்னால என்னது மூங்கில். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூங்கில் போன்ற தோல்.